கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அண்ணாமலையுடைய வளர்ச்சி வந்து பாஜகவில் சில பேருக்கு பிடிக்கல. நான் கேட்குறேன், இப்போ கர்நாடகாவில் மற்ற மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் அவர் கூப்பிட்டு போனீங்கல்ல, ஏன்னா அங்கேயும் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு 6 தொகுதின்னு பண்ணீங்களா? பாஜகவில் பண்ணாங்களா மற்ற தேர்தலெல்லாம்? அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து 6 தொகுதின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க? பாருங்க, நீங்கள் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து அந்த விஜய் யூரியா அதெல்லாம் போட்டு வளரணுமே தவிர அடுத்தவன் காலை உடச்சி விட்டு ரேஸ்ல ஜெயிக்கிறது நடக்காது தம்பி. இன்னொருத்த வந்து அடிச்சுட்டு போயிடும். அவரால் ஜெயிச்சதான் மானம். அவர் இப்பவே கட்டம் கட்டு. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியாவே கட்டம் கட்டுற மாதிரி இல்லையா? அவர் பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுனால தானே வந்து இப்ப அந்த குழுவையே கழிச்சு விட்டாங்க. அவர் அங்க பேசுறாரு, அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த குழுவை கழிச்சு அறிக்கை தெரியுதில்ல. அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியல. இப்போ இந்த அவங்க வாங்கின 11.something% அண்ணாமலையால இன்க்ரீஸ் ஆனதுன்றது கணிசமான பர்சன்ட். அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் அண்ணாமலையை கட்டம் கட்டிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் வருவாங்களா? யாருக்கோ அண்ணாமலை வளர்ச்சி பிடிக்கல, அதனால இப்படி கட்டம் கட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கட்டம் கட்டுறது அண்ணாமலைக்கு இல்லை, ஒட்டுமொத்த என்டிஏவுக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியலையா? ஹைகமாண்ட் தான் பெருசு, மாநிலத்தில் இருக்கவங்கெல்லாம் டம்மி அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி யோசனை யார் செஞ்சிருந்தாலும், நான் சொல்றது டம்மின்னு நினைச்சாங்களா இல்லையான்னு தெரியல, இந்த மாதிரி குழு போட்டது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. யார் தான் சார் அந்த மாதிரி வேலை பார்க்க? கட்சிக்கு வெளிலேருந்தெல்லாம் யாரும் சொல்லியிருக்க முடியாது, கட்சிக்கு உள்ளேருந்து தான் யாராவது சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கலாம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரத்தில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்துருப்போம், ஒரு 2 நாள் முன்னாடி அவரே வந்து பேட்டி கொடுத்தாங்க. உண்மையிலே என்னதான் சார் கட்சிக்குள்ளே நடக்குது, பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் ஏதோ ஒரு இதில் கார்னர் பண்ணணும்னு அண்ணாமலை திட்டமிட்டே செய்கிறாங்கலாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அது அண்ணாமலையை கார்னர் பண்ணுறாங்களா இல்லை ஒட்டுமொத்த பாஜகவையும் கார்னர் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் தான் திட்டமிட்டே வந்து இந்த கூட்டணி ஏதோ குளறுபடி இப்போ அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இது மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசணும்? இதுக்கான தேவை என்ன வந்து விஷயம்? நேற்று வரைக்கும் வந்து அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாது, அவரால் எல்லாம் வந்து பாஜக வெற்றி அடையவில்லை, நாங்கள் தான் இத்தனை வருஷமாக பாஜகவை உரம் போட்டு ஃபேக்டம் பாஸ் 20-20-0-15 போட்டு வளர்த்து வச்சுக்கிறோம், வளர்ந்துருந்த கட்சியில் இவர் பாட்டுக்கு வந்துட்டு கபால்னு பேர் தட்டிட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து குழப்பறாருன்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனமா இல்லை? எங்கள் அண்ணாமலை ஒரு ஆள் இல்லைன்னா நீங்களாவது ஜெயிக்க முடியாதா? அவர் வந்து இல்லைங்க எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ரைட்டு, என்னப்பா அவர் ஒன்றும் ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சனே கிடையாது, கட்சி அப்படின்ற இயக்கம் இருக்கின்றது, அந்த இயக்கம் தான் பெருசு, தனிநபர்கள் கிடையாது அப்படின்னு இவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அப்போ என்னதான் சார் பிரச்சனை? முதல்ல நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கட்சி எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக எடுத்துப்போம். இன்னைக்கு எங்கே போக்கிடம் இல்லாமல் இருக்காங்க, அவங்க யார் சேர்ப்பாங்கன்னு தெரியல. அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 1/2 1% தாண்டினாலே அதிகம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த கட்சியிலையும் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவருடைய தம்பியா சுதீஷ் அவர்கள் இருக்கார், அதுக்கப்புறம் கேப்டனுடைய மகன்கள் இருக்காங்க. இவங்கள்லாம் வந்து ஆளுக்கு சரி 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னும் போது ஆளுக்கு வந்து நீங்கள் ஒரு 52 நீங்கள் ஒரு 52 அப்படி பிரித்து பார்ப்பாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா? ஒட்டுமொத்தமாக தான் இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அந்த கட்சியில் அப்படி இல்லை, ஒட்டுமொத்தமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் வந்து தனிநபர்களில் அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அது திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், எல்லாம் தனிநபர்களோடு ஐடென்டிஃபை செய்யப்பட்டு விட்ட கட்சி, ரைட்டா? கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி கிடையாது, சித்தாந்தம் தான் முக்கியம். அங்கே வந்து இண்டிவிஜுவல்ன்றதை பற்றி கவலையே கிடையாது. யார் வராங்க யார் போகிறாங்க ஒன்றும் தெரியாது. இன்னும் தலைவர் வருவாங்க, அதுக்கப்புறம் அவர் போன பிறகு இன்னொரு தலைவர் வருவாங்க. அதனால் அங்கே சித்தாந்தம், கட்சி அமைப்பு அதுதான் முக்கியமே தவிர தனிநபர்கள் கிடையாது. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இந்த மாதிரி பிரிச்சுக்கின்னு இந்தாங்க உங்களுக்கு 10 எங்களுக்கு 10 இப்படி என்னைக்காவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தேசிய கட்சிங்களால பிரித்து கொடுத்துருக்காங்களோ? வரேன், ஒவ்வொன்றா வருவோம். அந்த கட்சியில் அது மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. சரி, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே
தமிழக காங்கிரஸ் மட்டும் இல்லை, அது எந்த ஒரு ஸ்டேட் காங்கிரஸாக இருந்தாலும் ஹை கமாண்ட் அதுதான் வந்து ஆல் பவர்ஃபுல். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை கேட்டுன்னு போக வேண்டியது தான் இவங்களுடைய வேலை. இங்கேயுமே இப்போ இருக்கின்ற தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் இந்தாங்க அவங்களுக்கு ஒரு 10 தொகுதி, முன்னாள் தலைவர் அழகிரி அவர்கள் இந்தாங்க அவங்களுக்கு ஒரு 10, இப்படி ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகி ஒவ்வொருத்தருக்கு 10 இப்படி பிரித்து கொடுத்து வேலை செய்ய சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை இந்த மாவட்டம் உங்களுக்கு அந்த மாவட்டம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் திமுக அதிமுக அப்படி தான் மாவட்ட செயலாளர்னு இருப்பார். சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் அவங்கெல்லாம் வந்து பயங்கர பவர்ஃபுல். அவங்கள கேட்காம அவங்கள மீறி நீங்கள் எம்எல்ஏ சீட்டெல்லாம் கொடுத்துட முடியாது. அப்படி இருந்தது. திமுக மாவட்ட செயலாளர் போஸ்ட்னது மந்திரி பதவியை விட அதிகாரமான பதவி. நீங்கள் ஆட்சியில் இல்லாட்டாலும் அந்த மாசே பதவியை வந்து யாரும் விட்டுற மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க கட்சியை கையில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி செல்வாக்கோட கட்சியை கொண்டு போகிறது அவங்க தான். அதனால தான் அது அதிகாரம் இருந்தது. நீங்கள் சும்மா பதவி மட்டும் வச்சுன்னு கட்சியை வேலை பார்க்காம கட்சியை வளர்க்காமல் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அங்கே வச்சிருக்க போகிறது கிடையாது. ஸோ கட்சியால் அவங்களுக்கு மதிப்பு இருக்கின்றது, இவங்களால கட்சிக்கு வளர்ச்சி இருக்கின்றது. அதனால் அந்த பதவியில் அவங்க செல்வாக்கோடு இருந்தாங்க. அப்போ அந்தந்த மாவட்டம் இந்த மாவட்டம் நீ பார்த்துக்க, அந்த மாவட்டம் அந்த மாசே இருக்கார் அவர் பார்த்துக்க போகிறாரு, அந்த மாவட்டத்தில் இருக்க தொகுதிகள்லாம் அவர் பார்த்துக்க போகிறாரு. இப்படி தான் இது வந்து யாரும் வந்து இந்த மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இவர், சேலம் மாவட்டத்துக்கு அவர் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. அந்த மாவட்ட செயலாளர்னா அவருக்கு அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு. எத்தனை தொகுதி இருக்கோ எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது. எந்த காலகட்டத்திலையும் எந்த கட்சியிலையும் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய குழு போடுறோம். அதாவது இவங்க வந்து ரொம்ப சின்சியராக எடுத்துக்கிறாங்களாம் இத்த. சரி இந்த மாதிரி போடுறீங்க. ஆமாம் பார்த்தீங்களா எவ்வளவு இதுவாக. நான் நினைக்கிறேன் இது வந்து இங்கே நயினார் அவர்களுடைய ஆலோசனையாக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவர் வந்து அதிமுகவிலிருந்து வந்தவர். இந்த கட்சி அமைப்பு என்னன்றது அவருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு பாஜகவில் இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு குழு போடுறீங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி ரைட்டு. அந்த என்னது மாவட்ட பிரமுக் ஏதோ வச்சுருக்கீங்க இல்லையா நீங்கள், அவங்களாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? இந்தந்த மாவட்டத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கப்பா. இப்போது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை தொகுதிகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை 6 7 அப்படி குறைஞ்சது 5 வரை இருக்குது இல்லையா? ஒரு சில மாவட்டங்களில் சின்னதாக இருக்கும், ஒரு சில மாவட்டங்களில் பெருசாக இருக்கும். அப்போ அந்த மாசேனி எதுக்கு வச்சுருக்கீங்க நீங்கள்? அவங்களுக்கெல்லாம் வந்து செல்வாக்கே கிடையாது, மக்கள் தொடர்பே கிடையாது. எங்கள் மேலுக்கிட்ட இருக்க தலைவர்கள் மட்டும்தான் போனோமா? இந்த குழு நியமித்து செயல்படுத்தினது யார்? நயினார் இல்லைங்கிறீங்க. அப்போ யார் தான் இது? நயினார் அவர்களுடைய யோசனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அதிமுக அங்கேருந்து வந்தவர், அவருக்கு தெரியும் எப்படி வந்து ஆக்சுவலாக களத்தில் கட்சி செயல்பாடுகள் அப்படின்றது. ஸோ அவருடைய ஐடியாவாக இருந்திருக்காது. என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, டெல்லியிலேருந்து யாரோ இது புதுசாக இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்துக்கிறாங்க போல. இது ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று வந்து நாங்கள் சின்சியராக எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து வேலை செய்கிறோம் பார் அப்படின்னு சீன் போடுறதாகவும் இருக்கலாம். இன்னொன்று வந்து ஹைகமாண்ட் தான் பெருசு, மாநிலத்தில் இருக்கவங்கெல்லாம் டம்மி அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி யோசனை யார் செஞ்சிருந்தாலும், நான் சொல்கிறது டம்மின்னு நினச்சாங்களா இல்லையான்னு தெரியல, இந்த மாதிரி குழு போட்டது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அப்புறம் எதுக்குங்க நீங்கள் மாவட்ட அளவில் பதவியெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறீங்க? யார் சார் அந்த 2 பேர்? அது எனக்கு தெரியாது. 2 பேரா? 2 பேர்னு நான் சொல்லவே இல்லையா, டெல்லியில் இருக்கவங்கன்னு சொன்னேன். ஒருவேளை இங்கே இருக்கவங்க டெல்லியில் விளக்கம் கொடுத்தீங்க. ஒருவேளை இந்த விளக்கமாக இருக்குல்ல அந்த விளக்கம், ஒன்று ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும், இன்னொன்று அதனால 2 பேர்னு கேட்குறேன். 2 காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். 2 பேர்னு நான் சொல்லலை. ஏன்னா இங்கே இருக்கிற யாருக்கும் அந்த மாதிரி யோசனை வந்திருக்கிறதுக்கு, யோசனை வந்தால் ஒன்று இன்றைக்கு இருக்கின்ற மாநில தலைவருக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா முன்னாள் மாநில தலைவருக்கு வந்திருக்கணும், இல்லை முன்னாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி யோசனையை அமல்படுத்தினதா எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் சொல்லாமல் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு மட்டமான விஷயத்தை இங்கே உள்ளவங்க யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக செஞ்சிருக்க மாட்டார். இது யார் இந்த மாதிரிலாம் வந்து புதுசாக ரூம் போட்டு யோசிச்சு ஐடியா கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது என்ன ஆகுது நீங்கள் பாருங்களேன், இந்த ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பதவியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்க வந்து மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும். ஏற்கனவே என்ன சொன்னேன், அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவது சரியில்லைன்றது என்னுடைய கருத்து. சொன்னா இல்லையா? ஏன்னா அவரை நீங்கள் ஒரு தொகுதியில் நீங்கள் கட்டி போடாதீங்க, மாநிலம் முழுக்க அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அப்போதான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வலிமை சேர்க்க முடியும். சொன்னா இல்லையா? அப்படி இருந்துச்சு. அவரை போயிட்டு ஒரு 6 தொகுதியில் கட்டி போட்டிங்கன்னா அப்போது நீங்களே சொல்லுங்களேன், அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கின்றது.
அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. சரி, தமிழிசை அக்கா அவர்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க வந்து 6 தொகுதியில் மட்டும் நீங்கள் கட்டு போட்டிங்கன்னா இது நியாயமாக இருக்குமா? இல்லை வேற யாருக்கும் போடலையா? அண்ணாமலை அவர்களை தவுத்திட்டு வேற எல்லாருக்கும் எல்லாருக்கும் தான் போட்டுக்கிறாங்க. அதை இப்போ கழிச்சிட்டதா வேற ஒரு நியூஸ் பார்த்தா உடனே ஜம்ப் அடிச்சிட்டாங்களே, அதையும் கொஞ்சம் தான் நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாரையும் நீங்கள் ஒரே யாட்ஸ்டிக்கில் வச்சு பார்க்க முடியுமா? இப்போ 6 தொகுதி 5 தொகுதின்னு கணக்கு போட்டிங்கன்னா அப்புறம் அந்த மாவட்ட அளவில் பதவி கொடுத்து வச்சுருக்கீங்களா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இல்லை சார் அவங்களையும் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள போட்டிருக்கீங்கல்ல, அது போதாதான்? அப்புறம் ஏன் வந்து இந்த முக்கியமான தலைவர்களையும் நீங்கள் இது மாதிரி போடுறீங்க? இவங்கெல்லாம் மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து நீங்கள் இந்த 5 தொகுதியை மட்டும் பார்த்துக்கோங்க, இதை விட்டு வெளில வராதிங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ தப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தானே நயினார் அவர்கள் அவரை போயிட்டு என்ன உங்களுக்கு 5 தொகுதி கொடுத்தாச்சு, நீங்கள் வெளில போகாதீங்க அப்படின்னு சொன்னால் சிரிக்க மாட்டாங்க. இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த 6 தொகுதி, சரி நயினார் அவர்களுக்கு 10 தொகுதி கூட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த 10 தொகுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே மட்டும்தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாருன்னா, அப்போது மற்ற மக்கள்லாம் பார்த்து இன்னும் யோசிப்பாங்க, என்னங்க இது கட்சி தலைவர்ன்றாங்க, மாநிலத்துடைய தலைவர், அவர் அதை விட்டு இங்கே வர மாட்டாரா? யோசிப்பாங்களா மாட்டாங்களா? திமுகவில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஒருவேளை அதிமுக எதிர்பார்க்குதோ இவங்கவுங்க இதுக்குள்ளே நின்றுக்கிடுங்க, ஏன்னா கூட்டணி அலைன்ஸ், அப்போ பிரச்சாரத்துக்குலாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறது. ஏன்னா பாஜகவுக்கு ஓட்டு விழாது இப்படிலாம் வந்து ஒரு சர்ச்சை அதிமுக தரப்பில் இருக்கவங்க பேசிட்டு இருக்கிறதுனால அப்படியே கூட இருக்கல. அங்கே அதிமுகவில் சொன்னாங்கன்னா உங்களுக்கு எங்கே போச்சு புத்தின்னு தான் நான் கேட்பேன். அதிமுகவில் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ண வேண்டும், முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டும்ன்றது அதிமுகவில் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. முன்னாடி இருந்த ஃப்ரிக்ஷன் இப்போ கிடையாது, டிஃபரன்சஸ் ஆர் அயர்ன்ட் அவுட். அதனால் அவர் வந்து மாநிலம் முழுக்க பிரச்சாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி தான் யோசிப்பாங்களே தவிர, இல்லை அவர் அந்த 6ஓட போடுங்க, இவரை இந்த 6ஓட போடுங்க, இவரை இந்த 5ஓட போடுங்க அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அல்டிமேட்லி இது என்டிஏ கூட்டணி, அதிமுகவும் சேர்ந்து தான் அதில் ஜெயிக்க போகிறாங்க. அப்போ எங்களுக்கு தான் அது பெனிஃபிஷியல். டிடிவி நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் மாநிலம் முழுக்க 2 பேரும் போங்க, மாற்றி போங்க. டிடிவி இந்த பக்கம் போனாருன்னா நீங்கள் அந்த பக்கம் போங்க, அவர் இங்கே வந்தாருன்னா நீங்கள் இங்கே போங்க, அப்படியே மாநிலம் முழுக்க சுற்றி நீங்கள் பம்பரமாக சொல்லணும். இப்படி தானே யோசிப்பாங்க. அதனால் அதிமுக சொல்லிச்சுலாம் சொல்லாதீங்க, அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தா அதை கேட்கறது தான் ஆடுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா? நீங்களா யோசிக்க மாட்டீங்களா? அந்த அளவுக்கா நீங்கள் வந்து கட்சியை ஒரேடியாக சரண்டாக்கிட்டீங்க? அப்படி ஒன்றும் ஆனதா எனக்கு தெரியலையே சார். அப்போ அவங்களும் சொல்லலைன்னா இந்த கட்சிக்குள்ளேருந்து யாராவது சொல்லியிருக்கணும். யார் தான் சார் அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க? கட்சிக்கு வெளிலேருந்தெல்லாம் யாரும் சொல்லியிருக்க முடியாது, கட்சிக்கு உள்ளேருந்து தான் யாராவது சொல்லியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்கலாம். இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா யார் மனசில் யார்? இல்லை இன்னொன்று சார், நீங்கள் சொன்ன மாதிரி இது என்னமோ உள்ளடி வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க, ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இல்லை நீங்கள் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு ஒரு 21 கேள்வி கேளுங்க, யாருன்னு எனக்கு தெரியுது. இல்லை சார் யாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இப்போ அவங்களுக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக என்ன பார்க்கப்படுதுன்னா உடனே இல்லை அதே ஸ்டாண்டர்டில் தெளிவாக நின்று கொண்டு அண்ணாமலை அவர்கள் போயிட்டாருன்னா ஓகே அடுத்த நாங்கள் பார்த்துக்கிறோம்பா, அவருக்குள்ளே ஆளை மாற்றி டக்குன்னு அந்த ஃபைலே வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாங்களே இந்த தேர்தல் பொறுப்பெல்லாம் நியமிச்சாங்களே, அப்போ அங்கே தானே சந்தேகம் வருது. இது என்ன வேலை முதல்ல நீ கொடுத்தா அப்படி? அதாவது இதில் சந்தேகமே வேணாம், இந்த மாதிரி குழுக்களாக போட்டது ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கினாங்க. இது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி வந்து ஹைகமாண்ட் தான் பெருசு, இண்டிவிஜுவல் பெருசு கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எலெக்ஷனில் சுத்தமாக ஊற்றிக்கும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சிருக்கார் அண்ணாமலை. இதுதான் நான் சொல்வேன். யாரோ ஒருத்தங்க கொடுத்தவங்க மூக்கு அறுபட்டு நின்றுருக்காங்க ரிட்டன் வாங்கினதுக்கப்புறம். நிச்சயமா மூக்கு காது எல்லாம் சேர்த்து கூட அறுபட்டுருக்கலாம், ஏன் மூக்கு மட்டும் சொல்லணும்? இல்லை அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு தந்தையாருன்னு சொல்கிறதுலாம் அதெல்லாம் கிடையாது. அது எனக்கு தெரியாதுங்க, அது வந்து அப்பா அப்படின்னும் போது கரெக்டு. பெண் குயின் இதெல்லாம் சொல்கிறாருன்னா அண்ணாமலை அவர்கள் நான் தனியாகவே இதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக பார்க்கக்கூடியது இருக்குல்ல, பார்க்கறதுங்கிறத தாண்டி உள்ளே என்னமோ இருக்குங்கிறது இன்னை வரைக்கும் சந்தேகம் விளாகாமல் இருக்குது. அவர் சொன்ன காரணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரிலாம் குழுகளெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் நான் விலகிக்கிறேன்னு சொன்னதுனால இந்த குழுவை கலைச்சிட்டாங்க. ஸோ என்ன காரணத்துக்காக அவர் சொல்லி இருந்தாலும் உண்மையான நோக்கம் அது, ஆனால் அதுக்கு இப்படி சொன்னார், எப்படி இருந்தாலும் அதனுடைய விளைவு நல்லதாக நடந்திருக்கு, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ அவர் நிஜமாவே வந்து தந்தை உடல் நலத்துக்காகத்தான் அவர் அப்படி சொன்னாரா, இல்லை இந்த மாதிரி குழு போட்டது தப்புன்றதுனால இது மாதிரி சொன்னாரா, அது எது ஒன்றா அறுத்துட்டு போட்டோம். பட் ரிசல்ட் கழிச்சு போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இங்கே ஹை கமாண்ட்லேருந்து உக்காந்திங்கன்னு நாங்கள் சொல்கிறது தான்
அப்படின்ற ஆதிக்கம்லாம் இங்க செல்லுபடி ஆகாது, எங்கேயுமே செல்லுபடி ஆகாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மாதிரி தான் ஆகும். அதை பார்த்து கூட திருந்தலைன்னா அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? அடுத்த கட்டமாக என்னதான் பண்ணுவோம்? ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், டெல்லியிலேருந்து அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்னா நயினார் அவர் சத்தியமா எடுக்க மாட்டார். அதே மாதிரி அதிமுகலையும் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க போறது கிடையாது. அதனால இங்க யாரும் எடுத்த முடிவு கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் நான் சொல்றேன், இப்போ வேற யாரும் இருக்கணும், வேற யாரோ தான். ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இல்ல வேற யாரும் இந்த சென்ஸ் ஏன் கேரளால இருந்து ஒருத்தர் கர்நாடகால இருந்து ஒருத்தர் அந்த மாதிரி இன்னொரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தலில் தலையிடுற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் யாரும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டு சார், யார் அந்த ஒரு ஆள்னு நீங்க இவ்வளவு டெல்லியில இருக்க யாரோ தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கணும். அவங்க தான் வந்து இப்படி பண்ணலாம் என்னவோ அப்படி இது புதுசா ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டா மாதிரி, அப்படியே ரெவல்யூஷனரி ஐடியா மாதிரி வச்சுன்னு பாருங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், 2 காரணம். ஏன்னா அது பாருங்க, நாங்க தான் அங்க எல்லாம் அப்படின்னு காமிக்கிற மாதிரி, நீங்க ஒண்ணுமே இல்லை, நாங்க தான் எல்லாம். டெல்லிங்கிறத நான் ஓப்பனாக கேட்கிறேன். நிர்மலா சீதாராமன் அது எனக்கு தெரியாதுங்க. இல்ல டெல்லினா அது வந்து காசியாபாத்தா இருக்கலாம், இல்ல வந்து குருகிராமா இருக்கலாம், இல்ல எல் முருகன் அவர்களா, அது எனக்கு தெரியாது. மொத்தத்துல இந்த 2 பேர்னு சூசகமா தெரியாது. ஏன் நீங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தோம்னா ஜெய்சங்கர் அவர்கள் கூட கேட்கலாம். கேளுங்களேன், என்ன அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த வேற யாருமே இல்லையா? புரியுது யார் அந்த 2 பேர்? அவர் பாவம், அவர் இன்டர்நேஷனல் விஷயத்தை பார்த்துன்னு இருக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் எங்க மொத்தத்துல யார் அந்த 2 பேருங்கிறது தெளிவா புரியுது. அது எனக்கு தெரியாது. ஓகே சார், உங்களுக்கு தெரிய வேண்டாம் யாருன்னு தெரியுது. ஏன்னா இங்க இருக்கவங்க காரணம் இல்லை அப்படின்றதுக்கு லாஜிக்கலா நான் ரீசன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. புரியுது சார், நீங்க யார சொல்ல வரீங்கன்னு புரியுது. ஐயோ, நான் யாரையுமே சொல்ல வரல. இல்ல நாங்க புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு மட்டும் எப்படி புரியுது சொல்லாத விஷயங்கள்லாம்? நிச்சயமா சார். இப்போ பாஜகக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை, திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல பேசினது, அதுக்கப்புறம் குழுவை கலைச்சது, இப்பவுமே இப்படி இருக்கு. தேர்தல் 3 மாதம் தான் இருக்கு. இது தாக்கம் எதுவும் கொடுக்குமா சார்? ஏன்னா இது நீடிச்சே போன இப்பவே நடந்துச்சுன்னு சந்தோஷப்படுங்க. எலெக்ஷன் நெருங்கின சமயத்துல இந்த மாதிரி ஒரு குழப்பம் வராம இப்பவே அதை சரி பண்ணிட்டாங்கல்ல. போருக்கு போறதுக்கு முன்னாடியே லாடத்தை நீங்க வந்து சரி பண்ணிட்டீங்கல்ல ரூபன். நீங்க சண்டைக்கு போயிட்டு அங்க லாடம் கைண்டு வந்ததுன்னா என்ன ஆகும்? வெயிட் நான் போயிட்டு லாடம் கட்டிட்டு வரேன், என்ன சொல்ல முடியும்? அண்ணாமலை இப்போ சரியான நேரத்தில் போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு. நிச்சயமா இந்த குழு அமைச்சதுலேயே வந்து எனக்கு அப்பவே ஒரு கேள்வி இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் ஆறாறு இல்லையா, மாநிலம் முழுக்க ஒருத்தர் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இவங்க என்னடானா இந்த தொகுதியில் நீ இப்படியே வந்து சுருக்கி வச்சாங்கன்னா என்னதான் இவங்க செய்ய நினைக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது. இப்போ கலைச்சலேருந்து தெரிஞ்சு போச்சு அது தப்பு தான் அப்படின்னு. எல்லாம் சரியாயிரும் பாருங்க. இதுக்கப்புறம் இன்னமும் வந்து கரெக்டாக நிச்சயமாக சரியாயிரும். இந்த மாதிரி முட்டாள்தனத்தை இனிமேல் பண்ணால் இங்கே யாரும் nobody will take it lying down அப்படின்றது புரிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சொல்கிறேனே, அண்ணாமலுடைய வளர்ச்சி வந்து பாஜகவில் சில பேருக்கு பிடிக்கல. அதனால் இப்படி ஒரு ஸ்கீம்னு கொண்டு வந்துட்டோன்னா அவரையும் ஒரு 6 நான் கேட்குறேன். இப்போ கர்நாடகாவில் மற்ற மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் அவர் கூப்பிட்டு போனீங்கல்ல, ஏன்னா அங்கேயும் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு 6 தொகுதின்னு பண்ணீங்களா? பாஜகவில் பண்ணாங்களா மற்ற தேர்தலெல்லாம்? இங்கேருந்து ஒருத்தரை கூட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறீங்க. மகாராஷ்டிரா தேர்தல் கூட்டு போனீங்கல்ல, அங்கே இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் 6 அப்படின்னு. ஃபட்னவிஸ் அவர்களுக்கு இந்த ஒரு 6 தொகுதி, ஷிண்டே சரி வேற கட்சி, அவங்க கட்சியில் இருக்க அவருக்கு மற்றவங்களுக்குலாம் ஆளுக்கு 6 தொகுதின்னு கொடுத்தீங்களா? நீங்கள் இங்கேருந்து கூட்டு போனீங்களா அண்ணாமலைங்க? மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கூட்டு போறீங்கல்ல, அங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து 6 தொகுதின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க? அப்போ யாருக்கோ கண்ணை உறுத்துது அண்ணாமலையுடைய வளர்ச்சி. நாங்கள் வளரணும், இது பாருங்க, நீங்கள் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து அந்த விஜய் யூரியா அதெல்லாம் போட்டு வளரணுமே தவிர அடுத்தவன் காலை உடச்சி விட்டு ரேஸில் ஜெயிக்கிறது நடக்காது தம்பி. இன்னொருத்த வந்து அடிச்சுட்டு போயிடுவான். வளரணும்னா வளர்ந்துட்டு போங்க. இல்லை அடுத்தவன் காலை உடச்சி விட்டுட்டுனா அண்ணாமலைங்கிற ஒரு கேரக்டர் வந்து பாஜக கட்சியை வந்து வளர்த்து எடுத்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு 11% இண்டிவிஜுவலாக பாஜக மட்டும் தமிழ்நாட்டில் எடுத்துருக்குன்னா அப்போ அது வந்து நோகாமல் கும்பிட பார்க்குறாங்க. அவரால் ஜெயிச்சதான் மானம். அவர் இப்பவே கட்டம் கட்டு. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்டிஏவே கட்டம் கட்டுற மாதிரி இல்லையா? எதுக்கு இந்த விபரீத பிளான் எனக்கு தெரியல. மற்ற ஸ்டேட்லலாம் போட்டிங்களா? மகாராஷ்டிரா கர்நாடகா தேர்தல் போட்டிங்களா? கேரளா தேர்தலில் போட்டிங்களா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன வழி இருக்குது என்ன சார் செய்யும்? என்ன பாதிக்கப்பட்டீங்க? இல்லை அண்ணாமலையை பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை அதனால வந்து உங்களுக்கு என்ன எதையாவது பண்ணணும்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போ கட்சியும் உங்களுக்கு பிடிக்கலையா? கட்சி வளராட்டாலும் பரவாயில்ல, அண்ணாமலை இது பண்ணணும் அப்படின்னா அப்போ கட்சியோட உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லுவீங்கல்ல, நேஷன் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் லாஸ்ட் சொல்லுவீங்கல்ல. சரி, இண்டிவிஜுவலாக யாரோ ஒருத்தர் குறிப்பிட்டு கார்னர் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அந்த யாரோ ஒருத்தருக்கு பச்சையாக தெரியுது, வெளியில் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. மித்தவங்களாம் பாஜக சேர்ந்தவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்களே. ஒட்டுமொத்தமாக இப்போ எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று சேர்றாங்களோ? ஒன்றும் சேரல, சொல்கிறதுக்கு பயம்.
எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எதிர்ப்பு கருத்தை வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலையும் அவர் மனசில் பட்டதை டகான்னு தயங்காமல் வெளில உடைச்சி பேசிடுவார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அதனால் அவர் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் கட்சியிலேயே பல பேர் அப்பா யாரா சொல்றதுன்னு யோசிச்சிருந்தோம், அண்ணாமலை பூனைக்கு மணி கட்டிட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க பாருங்க இன்னைக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி தைரியமாக பேசுகிறவங்களை வந்து கட்டம் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்பையே வந்து ஒதுக்கி தள்ளுற மாதிரி அர்த்தம். சரி, நான் சர்வீஸில் இருக்கும்போது இப்போ பாஸ் வந்து இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம். இவங்கெல்லாம் வந்து எஸ் மேம் அப்படின்ட்டு இருப்பாங்க. பல நேரங்களில் நான் யோசிக்கவே மாட்டேன், அப்படியா இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. வை அப்படின்ட்டு சரி அப்புறம் தனியாக டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. வெளில வந்த உடனே என்னோட கலீக்ஸ்லாம் கேட்பாங்க, என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க, இது பண்ண முடியுமா சொல்லு. இல்லை முடியாது. அப்புறம் ஏன் தலையாட்டினேன்? இல்லைங்க என்ன இருந்தாலும் பாஸ் பாஸ் சொன்னால் தலையாட்டுவியா? பண்ண முடியாதுன்னு பண்ண முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க அவங்க சொல்லும்போது அதுவும் அத்தனை பேர் முன்னாடி, இதுதான் முக்கியமான விஷயம். தனியாக அப்புறம் போய் பார்த்து சொல்லு. தனியாக சொன்ன என்ன வந்து ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி எப்படி சொன்ன என்ன, சொல்கிறத சொல்லி ஆகணும். இல்லைங்க அவங்க அஃபண்ட் ஆயிடுவாங்க. பட் யூனோ வாட், இந்த மாதிரி தைரியமாக முடியாதுன்னு எழுந்து சொல்கிறவனுக்கு தான் அங்கே மதிப்பதிகம். தைரியமாக திரு அண்ணாமலை அவர்கள் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே ஒரு சில பேர் எப்பாடா யாரோ ஒருத்தர் பேசுகிறேன் திரு அண்ணாமலை அவர்களே பேசிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இனிமேல் வந்து நான் நயனார் அவர்கள்ட்ட சொல்லிட்டேங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பொறுப்பாளர் போட்டு நான் வந்து ரிலீஃப் ஆகிக்கிறேன், எனக்கு என் தந்தையார் உடல்நிலையை நான் வந்து கூட இருந்து பார்த்துக்கணுன்ட்டு இப்போ சொல்லிட்டாங்க. பட் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த மாதிரி நயனார் அண்ணாமலை அவர்கள் வருவாரா இல்லை அடுத்து பாஜக, அது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல? அதில் மாற்று அவர் பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுனால தானே வந்து இப்போ அந்த குழுவையே கழிச்சு போட்டாங்க. அவர் அங்கே பேசுகிறாரு, அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த குழுவை கழிச்சு அறிக்கை வருது. தெரியுதில்ல அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுதில்ல. அப்புறம் அவரை வந்து நீங்கள் வந்து கட்டம் கட்டணும்னு நினைக்கிறீங்க. ஏங்க இப்படி? வேற எங்கேயாவது இந்த மாதிரி ஐடியாவை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அவருடைய வேல்யூ தெரிஞ்சு தானே மற்ற ஸ்டேட்லேயும் நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்துச்சு சொந்த ஸ்டேட்லேயே அவரை வந்து 6 தொகுதியில் கட்டம் கட்டுறீங்க அப்படின்னா ஏதோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா ரூபன்? யாருக்கோ அண்ணாமலை வளர்ச்சி பிடிக்கல, அதனால இப்படி கட்டம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கட்டம் கட்டுறது அண்ணாமலைக்கு இல்லை, ஒட்டுமொத்த என்டிஏவுக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியலையா? ஒட்டுமொத்த பாஜக கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒட்டுமொத்த என்டிஏ. பின்ன இப்போ அண்ணாமலையால தான் அந்த 11% தனியான வாக்குகள் அப்படின்றது. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? பாஜகக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை தானே. ஆனா அப்படி நான் பார்க்க சொல்ல வரேன். இப்போ இந்த அவங்க வாங்கின 11.something% அண்ணாமலையால இன்க்ரீஸ் ஆனதுன்றது கணிசமான பர்சன்ட். அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் அண்ணாமலையை கட்டம் கட்டிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் வருவாங்களா? ஓட்டு போடுறதுக்கே முதல்ல வரமாட்டாங்க. அப்போ அது ஒட்டுமொத்தமாக யாருக்கு இழப்பு? இன்னி தேதியில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரைட்டு, நமக்கு ஒரு 19-20%, இந்த பக்கம் ஒரு 11%, அதுக்கப்புறம் பாமக, அது வந்து கோர் ஓட் பேங்க் நான் சொல்கிறது. அப்போது நீங்கள் வந்து அண்ணாமலையை வந்து கட்டம் கட்டிட்டு அப்போ அதில் ஒரு வந்து 6-8% போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பாஜக அதே 2.5%, 3%, இவங்க ஒரு 20, 23, பாமகவில் வந்ததில் ஒரு 3, 26, 27 என்ன பண்ண முடியும்? 6-8% லாஸ் ஆகுதுல்ல. அப்போ அதிமுகவும் சேர்த்து தானே லாஸ், அவங்களுக்கு தெரியாது அது. இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் ஒருவேளை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் காரியத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறமும் கூட ஏதாவது பழியாகணும்னு நினச்சி என்னத்தை வாங்க முடியும் உங்களால்? ஒன்றும் வாங்க முடியாது. பாருங்க, மக்கள் ஆதரவு அப்படின்றத உங்களால் விலைக்கு வாங்க முடியாது. மக்கள் ஆதரவு பெற்றவரை வந்து நீங்கள் கட்டம் கட்டணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஃபெயில். அதுலேயும் எந்த சந்தேகமும். போட்டி அதிகமாக இருக்குது சார். என்ன போட்டி? ஏங்க போட்டி அப்படின்னா அதை பாருங்க, இப்போ நான் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்க, நானும் நீயும் வெயிட் லிஃப்டிங்ல கலந்துக்கிறேன். நான் சொன்ன வார்த்தை என்னன்னா கேட்குற கேள்வி சொன்னேன், போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ உன்னோட நான் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் கலந்துன போட்டி அப்படின்னு சொல்ல முடியுமா? உன்னோட கெப்பாசிட்டி என்ன, என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, என் வயசு. அதனால போட்டி அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். என்ன போட்டி இங்கே இருக்குது எனக்கு சொல்லுங்க. இல்லை அமித்ஷா அவர்கள் இல்லை என்ன இங்கே நீங்கள் போட்டி போட போறீங்க? கட்சியை வளர்க்குறதுல போட்டி போடுங்க, அதிகமான எம்எல்ஏக்கள் வர வேண்டும் அப்படின்றதுல போட்டி போடுங்க, சட்டசபையில் நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்க வேண்டும் அப்படின்றதுல போட்டி போடுங்க, நமக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க கூடாதுன்றதுல போட்டி போடுங்க.
அதை விட்டுட்டு அண்ணாமலை வளரக்கூடாதுன்னு, சரி அண்ணாமலையோட பெருசாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி நினச்சிட்டு போங்க. ஆனால் அதை விட்டு அண்ணாமலையை வளர விடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நான் அவரோட பெருசாக வரணும் அப்படின்னு நினைங்க. இல்லை, நான் போட்டி என்னங்கிறத சொல்கிறேன். திரு அமித்ஷா அவர்கள் வந்து பல விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்லாமல், இல்லை அதிகார பங்கு என்பது வந்து அவர் உறுதியாக இருக்கிறார். அது அவரே வந்து இன்னும் ஓப்பனாக சொல்லலை. என்டிஏ கூட்டணிக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் கேண்டிடேட்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுதுங்கிறது ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்கிறாங்க. ஏன்னா தொங்கு சட்ட சபை கூட மேபி விடலாம். ஒருவேளை பாஜக துணை முதல்வர் அந்த இடத்துல வந்து எப்படியாவது எதையாவது ஒன்று இது பண்ணி அப்படிங்கிறது கூட ஒரு போட்டியாக இருக்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் முதல்ல இந்த எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் கூட அவர் போடக்கூடாது, போடவும் மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க. அதுவாக கூட இருக்கலாமான்னு கேட்குறேன். சரி, இப்போது 2 சினரியோ. அண்ணாமலை போட்டி போடுகின்றார், அண்ணாமலை போட்டி போடவில்லை, ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துருவோம். அண்ணாமலை போட்டி போடுகின்றார் அப்படின்னு வச்சுக்கோ, அண்ணாமலை எம்எல்ஏ ஆகிடுறார், நயினார் நாகேந்திரன் அவர்களும் எம்எல்ஏ ஆகிடுறார். இப்போது சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த ஹைப்போதட்டிக்கல் சிச்சுவேஷன் கூட்டணி ஆட்சி, அது மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒருவேளை கூட்டணி ஆட்சின்னு ஒத்துக்கிறாருன்னு கூட வச்சுப்போம். அப்போ வந்து துணை முதலமைச்சர் கொடுக்குறோன்னா யாருக்கு கொடுப்பது அப்படின்னா, கட்சித் தலைவர் தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்றது காங்கிரஸ்லையும் கிடையாது, பாஜகலையும் கிடையாது. மாநில கட்சிகளில் தான் அது இருக்குது. காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா கட்சித் தலைவர் ஒத்துருப்பார், சிஎம் ஒத்துருப்பார். அப்போ அதே மாதிரி கரெக்டுங்க, நாங்கள் அதே பாலிசி ஃபாலோ பண்ணுறோம். நயினார் கட்சித் தலைவர், அதனால் நீங்கள் வந்து டெப்டி சிஎம் கிடையாது அப்படின்னு வேறு யாராவது கொடுத்துருப்பாங்க. அப்போ அண்ணாமலை கொடுக்கலாம்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வளரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வளருங்க. அடுத்தவங்க காலை உடச்சி விட்டுட்டு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது தப்பு. இப்போ புரியுதுங்களா? நிச்சயமா சார், தெளிவாக புரியுது. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.